அடுத்ததாக இயக்குனர் சுஜித் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் கூடியிருக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். திசாந்த் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. அவர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நிறைய இளைஞர்களுக்கு இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்க. அப்புறம் வெற்றி விழா பார்ப்போம். லேட் பண்ணுவானா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு திலீபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பேரரசு அவர்கள் மற்றும் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் நண்பர்கள் முல்லை, முருகானந்தம், அத்தனை பேருக்கும் வணக்கம். நண்பர் துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முருகானந்தமும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய டைலாக்கும் சேர்த்து அவரே பேசிடுவார். ஸோ இன்றைக்கி அப்படி தான் நான் யோசிச்சு வச்சது எல்லாத்தையும் அவரே பேசிட்டார். துஷாந்த் அவர்கள் வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். எப்படின்னா, ஒரு படத்தில் அவர் தயாரித்து அவரே ஹீரோவாக நடித்த ஒரு படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். சீரியல் மாதிரி எனக்கு வந்து மாதம் 5 நாள் ஷூட் வரும். கிட்டத்தட்ட 6 மாதம் ஷூட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா வந்தது. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவர். இலங்கையில் பிறந்து லண்டனில் போய் சம்பாதிச்சுட்டு நமக்காக இங்கே செலவு பண்ண வந்திருக்காரு. ஒரு அற்புதமான மனுஷன், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் சினிமா கிடச்சிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இப்போ பார்க்குறேன், திடீர்னு ஒரு ஆஃபீஸு டங்ஸ்டன் இன்டர்நேஷ்னல் ஒரு ஆஃபீஸ் போட்டார். கூப்பிட்டு லெக் பீஸோட பிரியாணிக்கு போட்டார். அப்போயே நினச்சேன், கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போது ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஆரம்பித்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா முருகானந்தம் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் காலகட்டத்திலலாம் வந்து கேமராவே நான் பார்த்தேன். ஷூட்டிங்கில் தான் போய் கேமராவே பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கேமரா இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சூழல் அப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இப்போ கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருமே வந்து ஜெயித்த மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரி கலந்துக்கிறான்ற அந்த எண்ணமே வந்து வெற்றி கொடுத்த மாதிரி தான். அப்போ ஜெயித்தவங்க மட்டும் வந்து ஜெயிச்சதா இல்லை, மற்ற எல்லாமே கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை உதவி இயக்குநர்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை இருந்தால் தாராளமாக வந்து டங்ஸ்டன் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கதவு தட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.